அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தில் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன். ஆம், ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக ஒன்றிய அரசுக்கு இணக்கமாக போகாமல் ஒன்றிய அரசின் அழிவு திட்டங்களை எதிர்க்க வேண்டும். காவேரி பிரச்சனையில் காவேரி என்கிற தமிழில்தான் பெயர் இருக்கிறது, ஆனால் அது தமிழருக்கானதுதான், அது கர்நாடகாவுக்கோ தெலுங்கர்களுக்கோ கிடையாது என்று ஆணித்தனமாக பேசிக்கொண்டிருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன். ஆனாலும் சட்டமன்றத்துக்குள் அடங்கி போ என்று சொல்கிறார் நீர்வரத்து அமைச்சர் துரைமுருகன். என்னங்க இது? கேள்வி கேட்குற இடத்துல நீங்கள் இருந்துக்கிட்டு அடங்கி போ, அமைதியாக போ அப்படின்னா என்னதான் நியாயம்? கர்நாடகாவுக்கு பயந்து கொண்டிருக்கிறது என்றால் தனி ஒரு நபராக ஒரே ஒரு சட்டமன்ற வேட்பாளராக இருக்கிற வேல்முருகன் பயப்படாமல் பேசும்போது, இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு ஒன்றிய அரசை பார்த்து எதற்காக பயப்பட வேண்டும், எதற்காக பேச வேண்டிய வேல்முருகனையும் அடக்கி வைத்து கொண்டிருக்கிறது? அதில்லாத சபாநாயகர் என்ன சொல்கிறார்? வேல்முருகன் தெரியும் உட்காருங்க, வேல்முருகன் தெரியும் உட்காருங்கள் என்று வேல்முருகன் தெளிவாக பேசுகிறார். அந்த கர்நாடகா மாநிலத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சரை கேலிப்படுத்துகிறார்கள், புகைப்படத்தை வைத்து இன்னல்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த ஒன்றிய அரசு எதையும் கண்டிக்கவில்லை. அதனால் நாங்கள் ஒரு பேரணி நடத்துகிறோம், நாங்கள் ஒரு முற்றுகையை செலுத்துகிறோம், தமிழ்நாட்டு முதலமைச்சரை அவமானப்படுத்துகிறார்கள், இது தமிழ்நாட்டுக்கு எதிரானது என்று வேல்முருகன் முழங்கும்போது முதலமைச்சரை கேவலப்படுத்துகிறார்கள் என்ற சொல்லை மட்டும் அவையில் இருந்து தள்ளி வைக்கிறேன் என்று ஆளுநர் சொல்கிறார். ஏன் அதை ஒட்டி வைக்க வேண்டும்? எதற்காக ஒத்தி வைக்க வேண்டும்? மானங்கிட்டதை சொல்லக்கூடாதா? அவமானப்பட்டதை சொல்லக்கூடாதா? உனக்கு அவமானமும் மானமும் வெக்கமும் சூடும் சொரணையும் இருந்தால் செத்து போக வேண்டியது தானே? இல்லைன்னா எதிர்த்து குரல் கொடு. வேல்முருகனுக்கு இல்லைன்னா ஆதரி. மிகப்பெரிய தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு தானே. என்ன இது மானங்கட்ட செயலாக இருக்குது? நீயும் எதிர்க்க மாட்ட, உரிமைக்காக நீயும் குரல் கொடுக்க மாட்ட. ஆனால் சட்டமன்றத்துக்குள் உங்கள் ஆளுங்கட்சி துணையோடு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சிகளை கேள்வி கேட்கக்கூடாது, ஆனால் நீங்கள் மட்டும் கடிதம் கொடுக்கலாம், கேள்வி கேட்கலாம். இது என்ன ஒரு நியாயம்? இது என்ன ஒரு உரிமை? என்ன இருக்குது ஜனநாயகத்தில்? மூத்த அமைச்சர் துரைமுருகன் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்களே திமுக கட்சியிலிருந்து. அண்ணாதுரை பேசியது உங்களுக்கு தெரியாதா? கலைஞர் பேசியது தெரியாதா? அண்ணாதுரை என்ன அடி அடித்தார் இந்திக்காரனுக்கு, என்ன துவச்சார் காங்கிரஸ்காரனுக்கு? நீங்கள் மட்டும் ஏன் ஒண்டி தலைவணங்கி குமுறுறீங்க? பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களையும் பேச விட மாட்டீங்க. உங்களால் பேசுறதுக்கு வக்கு இல்லைன்னா நீங்கள் பேசாதீர்கள். பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் வாயடைப்பது இது சரியில்லை. ஆனால் தொடர்ச்சியாக தமிழருக்காக, தமிழர் உரிமைக்காக போராடி கொண்டு வரும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனை பற்றி மிகுந்த மரியாதையும் மிகுந்த நம்பிக்கையும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஆளுங்கட்சியில் இருந்தாலும் தவறும் பட்சத்தில் சுட்டிக்காட்டும் ஒரே தலைவராக ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறது இவர் ஒருவர் தான். வேல்முருகன் அவர்கள் துணிந்து கேள்வி கேட்கிறார், அது வரைக்கும் சந்தோஷம். ஆம், வேல்முருகன் தமிழ் சமூகத்துக்காக பல்லாயிரம் போராட்டம் நடத்தியிருக்கிறார். தமிழர் வேலை தமிழருக்கே என்று போராடி இருக்கிறார். டோல்கேட் என்கிற சுங்கச்சாவடியில் அதிகமாக வரி வசூலிக்கிறார் என்று முதல் அடித்து தட்டி கேட்ட ஒரே தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் தான். அதை பாராட்டலாம். அதேபோல் அன்றைக்கு ஈழத்தில் போர் நடந்து கொண்டிருக்கிற போது ஈழத்தில் உள்ள மக்களுக்கு காயங்கள் பட்டுவிட்டது, ரத்தம் இல்லை என்று கேள்விப்பட்டவுடன் தமிழ்நாட்டில் வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பல லட்சக்கணக்கான அவரது சொந்த முந்திரி தோப்பை விற்றுவிட்டு அந்த காசில் பணம் அனுப்பினார். தமிழீழ மக்களுக்கு இரத்தத்துக்காக நிதியாக கொடுத்தார். அதை எண்ணி நாம் பெருமை கொள்ள வேண்டும். அது இல்லாத ஈழத்து பிரச்சனைக்காக முத்துக்குமா தீ குளித்தது, தமிழ்ச்செல்வன் மரணம் போன்ற எண்ணற்ற தமிழ் சமூகத்துக்கான பிரச்சனைக்கு இன்றைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு பிறகு ஒரு தமிழ் தேசியத்தை உள்வாங்கி கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனுக்கு என்றைக்கும் தமிழ் உணர்வு உள்ளவர்களும் தமிழ் தேசியத்தின் மேல் ஈடு கொண்டவர்களும் ஆதரவாக நிற்போம், ஆதரவு குரல் கொடுப்போம். மீண்டும் அவர் சட்டமன்றத்தில் பேசட்டும், மீண்டும் தமிழருக்காக பேசட்டும், மீண்டும் தமிழர் போராட்டத்துக்குள் கலந்து கொள்ளட்டும் என்று நன்றியும் வாழ்த்துக்களும் புரட்சியும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.